ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்லேயே ஹெல்த்தியான குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான பீனட் பட்டர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 வகையான பீனட் பட்டர் செஞ்சுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வறுத்து தோலெல்லாம் எடுத்த வேர்க்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பல்ஸ் மோட்லேயே வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டினியூவாக கிரைண்ட் பண்ணக்கூடாது. பல்ஸ் மோடில் விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது ட்ரையாக செய்கிறதால மிக்ஸி ரொம்ப சீக்கிரமாகவே ஹீட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு பல்ஸ் மோடில் செஞ்சு எடுத்துக்கோங்க. நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் செஞ்சாலே நல்லா கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். வேர்க்கடலையிலே நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இப்போது நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்றதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் கண்டிப்பாக சேர்க்காதீங்க. இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானது கூட. ஜாகரி பவுடர்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதே மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரீமியான பீனட் பட்டர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். ரொம்பவே க்ரீமியான பீனட் பட்டர் நம்மளுக்கு வீட்டிலேயே செஞ்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு மெத்தடில் கொக்கோ பீனட் பட்டர் எப்படி செய்யணும்னு நான் காமிக்கிறேன் வாங்க. நான் ஒரே நேரத்துலேயே 2 பீனட் பட்டரும் ரெடி பண்ணதால் நான் அதே ஜார் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி தான் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை இதில் ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, கசப்பாயிடும். இதோட மெஷர்மெண்ட்டில் நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது கூடவே நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி விட்டு விட்டு பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கொக்கோ பீனட் பட்டர் கூட சூப்பராகவே ரெடி ஆகிடும். கடைகளில் நீங்கள் வாங்க போனீங்கன்னா இதோட விலை ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்குறதால நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சோங்கிறத மன திருப்தியும் கிடைக்கும். ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க இல்லையா? அந்த நேரத்தில் ப்ரெட்டில் இதை தடவி கொடுத்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட் மட்டும் இல்லை, தோசை சப்பாத்தி கூடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.